இது பர்சனல், அதை பத்தி வந்து நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா பர்சனல் வீட்டுக்குள்ளேயே த்ரிஷா வைக்கிற வரைக்கும் தான் பர்சனல். நீ சபை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை பர்சனல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் நீங்க ஒரு லீடரா இருக்கப்போ பர்சனல் கிருஷ்ணன்லாம் வரக்கூடாது. உனக்கு ஒரு பொண்டாட்டியை கூட்டு வந்து நாங்க கேள்வி கேட்டா கேட்கலாம். நீங்க வேற ஒரு பொண்டாட்டி இருக்கப்ப வேற பொண்ணு கூட ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஊரே புகஞ்சிட்டு இருக்க டைட்டில் அந்த பொண்ணு கூட வந்து நின்னா அது டாபிக்காக தான் செய்யும். சபைக்கு வரக்கூடாது. அது அவரோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா? மூளை இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் மூளை இருக்குன்றதுனால கண்டிப்பாக பாதிக்கும். இல்லைனாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காது. தமிழ்நாட்டு மக்கள் உட்காந்து ஆக்டருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட மாட்டாங்க. யாருக்கு நல்ல ஆளுமை இருக்குன்றத பார்ப்பாங்க. ஓகேவா? எதெல்லாம் முக்கியமான விஷயம் அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறாரான்றதை பார்ப்பாங்க. மோடி அடிக்கிறாங்களான்றதை யோசிப்போம். டிஎன்னை ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கடி மோடி அடிக்கணும். டிஎம்கே அடித்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மோடியை அடித்தாதான் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். சமத்துவம் நிறைய பேசணும். ஜாதி பிரச்சனையை நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். நீட்டு போகிறதுக்கு டிஎம்கே பண்ணலை, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு காட்டணும். அவங்களோட எக்ஸ்ட்ராவாக என்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்தால் எங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்.